மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உங்களுக்கு சரியா போகுதா? சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? தவறான முடிவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து வெளிய வர்றீங்க? எப்ப இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விக்கான விடைய எப்படி தேடுறீங்க? இது எல்லாம் தான் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட்ஸ விலக்குறது தான் M2W முதல் நோக்கம். 1 தவறுகள தவிர்க்கிறோம். 2வது எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட்ஸ் குடுக்குறோம். வாரம் ஒரு பரிந்துரையாவது உங்களுக்கு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பரிந்துரை வரும். அதே போல உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன? எவ்வளோ நீங்க சேமிக்கலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்க வச்சு, உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். M2W உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வளர வேண்டிய ஒரு இடம். வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 1,00,00,000 என்ற இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம். ஜாயின் M2W நவ். ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். நான் ஒரு முதலீட்டாளனா வந்த நாள்ல இருந்து, முதல் 10 வருஷத்திலேயே எனக்கு நான் எதிர்பார்க்காத வளர்ச்சி முதலீட்டுல இருந்தது. அடுத்த 10 வருஷம் அத விட பெட்டரா இருந்தது. ஆனாலும், இந்த கிட்டத்தட்ட ஒரு 18, 20 ஆண்டு கால பயணத்துல, தொழில் முறையில நான் பெருசா ஏதோ ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்லாம் நான் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. என்னுடைய நண்பர்கள் பல பேர், என்னோடு துவங்கியவர்கள்லாம் ஈக்விட்டி ரிசர்ச்ல தொடர்ந்து வேலை செய்து, தட் இஸ் ஒரு கம்பெனில போய் ரிசர்ச்சரா வேலை பண்ணி, அங்கேருந்து ஃபண்ட் மேனேஜர் ஆகி, அங்கேருந்து வளர்ந்தவர்கள் பல பேர். ஆனாலும் எனக்கு அந்த பாதை அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்காக இல்லை. அதில எனக்கு அவ்வளோ நாட்டமும் இல்லை. அப்ப எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 2008, 9ல வந்தது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட 19 இயர்ஸ் நான் மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த 19 இயர்ஸ்க்கு அப்புறமும் நான் பார்க்குறேன், மக்கள் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது தொடர்ந்து பணத்தை இழந்து, ஏமாந்து வெளியேறுகிறார்கள். அப்ப என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு இத மிக சிறப்பாக செய்யக்கூடிய திறன்கள் இருக்கு. நல்ல ப்ராடக்ட்ஸ நீங்க தாராளமா மக்கள்ட்ட கொண்டு போகலாம். ஏன் இத நீங்க பண்ண முடியல? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அது கேட்டபோது எனக்கு அவங்க சொன்ன விடை என்னன்னா, நாங்க உற்பத்தியாளர்கள். எந்த ப்ராடக்ட் விக்குதோ அதத்தான் நாங்க கிரியேட் பண்ணுவோம். மக்கள் எதை விரும்பி வாங்குகிறார்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நாங்க கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு 2008, 9ல நடந்த விவாதத்துல வந்த ஒரு மைய கருத்து இது. அப்ப அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அதர் சைடுல மக்கள சரியான ப்ராடக்ட்ட வாங்க வைக்கிறதுக்கு ஏன் யாருமே இல்ல? ஏன் நீங்க அத பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் என்ன கேட்டார். அந்த நொடி வரைக்கும் இப்படி ஒரு வேலைய நம்ம செய்யணும், அல்லது நம்மளால இத செய்ய முடியும், இது செஞ்சா இந்த ஆதாயம் கிடைக்கும், இப்படி எந்த எண்ணமும் என் மைண்ட்ல இருந்ததே கிடையாது. ஏன்னா நான் என் இன்வெஸ்டிங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கம்பெனிஸ்ல 2008, 9லயே நான் 1% அளவுக்கு ஈக்விட்டி வாங்கக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்திருந்தேன். முக்காவாசி நல்ல கம்பெனி மேனேஜ்மெண்ட்ஸ் அத்தனை பேரோடையும் எனக்கு பழக்கம் ஏற்பட்டிருந்தது. நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முதலீட்டாளனாக இருந்தேன். அப்ப அத வளர்த்துற ஒரு என்ஜாய் பண்றது தான் என்னுடைய முழு நோக்கமும் அந்த நொடி வரைக்கும் இருந்தது. பட் அந்த நண்பர், நான் மதிக்கக்கூடிய நண்பர், என்னோடு தொடர்ந்து 1993லிருந்து பயணிக்கக்கூடிய ஒருவர். இன்று வரை அவரை நான் பெரிதும் மதிப்பவன். பரஸ்பர மதிப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நபர் இந்த ஒரு கேள்விய கேட்கும்போது, இதை ஏன் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஃபிளாஷ் தான் வந்தது. ஸோ என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு மொத்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிவர்ஸ்லயும் இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் ஃபண்ட்ஸை எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதை ஸ்டடி பண்ணேன். ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி எவாலுவேட் பண்ணணும்னு ஒரு டூலை கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அனலிட்டிக்கல் அப்ரோச். ஹவு டு எவாலுவேட் அ போர்ட்ஃபோலியோ, ஹவு டு ஜட்ஜ் அ குட் போர்ட்ஃபோலியோ. அதுக்கு அடுத்தது எந்த போர்ட்ஃபோலியோவை முன்னாடியே நம்மளால நல்லா பண்ண முடியும்னு காட்டுவதற்கான ஒரு வழிமுறை. இது அன்று வரைக்கும் மார்க்கெட்ல யாருமே செய்யாதது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இன்று வரைக்கும் யாரும் இதை அதிகம் செய்யலை எங்கன்னு தவிர. என்ன ரீசன்னாக்கா, இன்று வரைக்கும் இந்த ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் ரிட்டர்ன் என்னன்றதை பார்த்து தான் மக்கள் முதலீடு செய்கிறார்கள். ஆனால் நான் ஒரு முதலீட்டாளனாகவோ அல்லது ஒரு ஆலோசகராகவோ அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி பர்சன், தொழில் மயமான ஒரு நபராகவோ இந்த மெத்தடை முழுவதும் நிராகரிக்கிறேன்.
ஒரு போர்ட்ஃபோலியோ பார்த்து அதனுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து அதன் அடிப்படையில் வாங்குவதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான முதலீட்டு வழிமுறை. இந்த அனாலிசிஸை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபண்டு பார்த்துருப்போம். ஒரு 10-15 ஃபண்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சு 2009. ஆனால் இந்த 10 ஃபண்டு மணியாக இருக்குது. 2010, 11 மக்கள் இதை விரும்பவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஸோ வாங்குறதுக்கும் நிறைய லாங் ரன்வே கொடுக்குது இந்த கம்பெனிஸ் எல்லாம். அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபண்ட்ஸும் எவ்வளோ நாள் வேணால் நம்ம வாங்கலான்னு வாய்ப்பு கொடுக்குது. இப்போ மாதிரி ஒரு மாதம் இறங்கிட்டு அடுத்த மாதமே ஏறக்கூடிய ஒரு காலச்சூழல்லாம் இப்போ இல்லை. ஸோ இந்த ரிசர்ச் மூலமாக எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னாக்கா, நிச்சயமாக அதர் சைடில் நின்று நம்ம நல்ல ப்ராடக்ட்ஸை அடையாளம் கண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும்ன்றது. அந்த நம்பிக்கை தான் ஐத்தாட்டாக உருமாறியது. ஸோ எந்த விதமான ஒரு தொழில் நோக்கம் இல்லாத ஒரு நபர் ஒரு தொழில்மயமான ஒரு இதை ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் காரணம். அன்னைக்கு நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் கேட்டார், ஏன் நீங்கள் இதெல்லாம் அப்படியே வெளியில் எழுதலாமே, சொல்லலாமே, எதுக்காக நீங்கள் தொழில்மயமாக இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆர்குமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, காசு சம்பாதிக்கிறீங்க இல்லை அப்படின்றது தான். என்னுடைய அனுபவம் நான் சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயத்தை ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு வெளிப்படையாக ஓப்பனாக சொன்னால் கூட அதை நம்பி செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்? மிக குறைவான எண்ணிக்கையான நபர்கள் தான் ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக கிடைக்கும்போது கூட கரெக்டாக நம்பி பண்ணுவாங்கன்றது 2009 வரைக்குமான என்னுடைய அனுபவம். இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்குது, சமூகம் மாறி இருக்குது. அந்த மாற்றம் நல்லதா இல்லையாங்கிறது வேறு விவாதம். ஸோ நீங்கள் நல்ல விஷயத்தை கொடுத்தா கூட அதை ஏற்கக்கூடிய இடத்துல சமூகம் இல்லை. யூ நீட் அ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப். எப்போ உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், இன்வெஸ்டருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். 2 பேரும் அந்த அக்கௌண்டபிலிட்டியை ஒன்றாக உருவாக்கி இருவரும் சேர்ந்து ஒரு சரியான ஒரு அவுட்கம்மை நோக்கி பயணிக்கணும். அதனால் அதை தொழில்முறை செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. 2009 நான் ஏன் பிஎம்எஸ் ஆரம்பிக்காமல் மியூச்சுவல் ஃபண்டில் போய் இவ்வளோ வேலை பண்ணேன்றதுக்கான முக்கிய காரணம் மாற்றம் வர வேண்டும் அப்படிங்கிறது தான். மாற்றம் வந்துதா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். 10 வருஷம் முடிஞ்சது. 2019 கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா, ஒரு மேபி ஒரு 700-800 இன்வெஸ்டர்ஸ், அதில் ஒரு 200-300 பேர் ஆக்டிவ் இல்லை. ஸோ 400 இன்வெஸ்டர் 400 கோடி ரூபான்னு வச்சுக்கலாமே ரஃப்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த தான் நம்ம அடைஞ்சிருக்கோம் 10 வருஷம் கழிச்சு. அந்த பாயிண்டில் நான் என்ன யோசிச்சேன்னாக்கா, இவ்வளோ உழைப்பு, இவ்வளோ எக்ஸலன்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வந்து கூட சமூகம் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. எவ்வளோ ஃபார்மேட்ஸ் இருந்தது. ஆர்ஐஏ வந்தது, அதையும் பண்ணோம். டிஸ்ட்ரிபியூஷன் இருந்து அதையும் பண்ணியிருந்தோம். ஆனால் இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக இருந்தது. இவ்வளோ உழைத்து கூட அந்த இம்பேக்ட் ஏன் லிமிட்டடாக இருக்குது? அப்போ அட்லீஸ்ட் நம்ம தொழில்மயமாக இதை இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலான்ற ஒரு தாட் 2019 அப்போ தான் நம்ம பிஎம்எஸ் ஆரம்பித்த பிறகு எங்களுடைய வளர்ச்சி வேகம் பிடித்தது. முதல்ல ஒரு வருஷம் கோவிட் போனால் கூட அதுக்கப்புறம் வேகம் பிடித்தது. இன்றைக்கி பிஎம்எஸில் மட்டுமே நாங்கள் 3700 கோடி ரூபாய் மேனேஜ் பண்ணுறோம். இதை தவிர்த்து அந்த காலகட்டத்தில் ஆர்ஐஏவும் இருந்தது, அந்த அட்வைசரி. அதில் என்னென்னா இன்வெஸ்டர் தான் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக அட்வைஸ் கொடுத்துட்டு ஃபீஸை பிளாட்ஃபார்ம் ரிகவர் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்களே போய் ஒவ்வொரு இன்வெஸ்டர்கிட்டையும் ஃபீஸை வாங்கணும்னு ரெகுலேஷன் மாறிடுச்சு. மாறினோடனே நாங்கள் ஆர்ஐஏ மூடுவது என்று முடிவு பண்ணோம். ஏன்னா என்னுடைய வேலை ஆலோசனை வழங்குவது தான். அதில் தான் என்னுடைய 99% ஆஃப் த டைம் இருக்கணுமே ஒழிய பணம் கலெக்ட் பண்ணுறதுல என் வேலை இருக்கக்கூடாதுன்றதுல நான் தீர்மானமாக இருந்தேன். ஏன்னா நம்ம எக்ஸலன்ஸை எப்படி கிரியேட் பண்ணணுன்றதுக்கு தான் நம்ம முழு நேரத்தையும் செலவு பண்ண ஒழிய யார்கிட்ட போய் எவ்வளோ காசு வரணும்னு நம்ம யோசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு இன்சென்டிவ் இல்லை. ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் நல்லா வளர்ந்துருந்தேன். அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி ஓடி ஆடுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அதை மூடிட்டோம். அதை மூடின உடனே சரி, ஸ்மால் இன்வெஸ்டருக்கு என்ன பண்ணுறீங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டிங்களே அப்படின்னு யாரும் முதல்ல அதர் சைடில் நில்லுன்னு சொன்ன நண்பர் திரும்பி கேட்டார், யூ ஆர் ஒன்லி நவ் ஒர்க்கிங் வித் ரிச் பீப்புள், வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் அ ஸ்மால் இன்வெஸ்டர்? இந்த கேள்வியை கேட்டார். அப்போ தான் நான் மைல்ஸ்டோன்ஸ் வெல்த் ஐடியாவை கிரியேட் பண்ணேன். ஓகே, ஸ்மால் இன்வெஸ்டருக்கு இதை கிரியேட் பண்ணலாம், வருமானம் மேனுஃபேக்சரரே கொடுக்கட்டும், பட் நம்ம ஒரு 100% ப்ரோ இன்வெஸ்டர் மாடலை பில்ட் பண்ணுவோம். அதாவது இன்வெஸ்டருக்கு எதிரான எதையும் நம்ம செய்யக்கூடாது.
எதை செய்தாலும் இது இன்வெஸ்டருக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்யும்ன்ற ஒரு கேள்வியை கேட்டு அந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ண தான் அந்த முடிவை நம்ம இன்வெஸ்டர்கிட்ட கொண்டு போனோம். இந்த முடிவு எடுத்தோம். ஸோ நாங்கள் என்எஃப்ஓ விற்கிறதில்ல, இன்வெஸ்டருக்கு சூட்டபிள் இல்லாத எந்த ப்ராடக்ட்டையும் விற்கிறதில்ல. அப்படி ஒரு ஈகோ சிஸ்டமை பில்ட் பண்ணலான்னு தான் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த்தை பில்ட் பண்ணோம். மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த்தை பில்ட் பண்ண ஆரம்பித்த உடனே ஸ்லோவாக எங்களுக்கு எண்ணிக்கை அளவில் வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1500 crores நம்ம நெருங்கிட்டோம். 1500 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 8000 முதலீட்டாளர்கள் அதில் இருக்காங்க. ஸோ நம்முடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாயிருக்கு. இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து இந்த மாடலினுடைய சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கிறாங்க. அந்த அனுபவம் கிடைக்கும்போது இன்னும் பலருக்கு அவங்க சொல்கிறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஜேர்னி இந்த இடத்துக்கு வந்திருக்குனாக்கா முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நடந்ததுக்கு காரணம் ஒரு ப்ரோ இன்வெஸ்டர் ஃபேம், ஒரு 100% ப்ரோ இன்வெஸ்டர் ஃபேமை பில்டு பண்ண முடியுமா உன்னால் அப்படின்ற ஒரு கேள்வியை ஒரு நண்பர் கேட்டது. ஏன் இதை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்குள்ளே இருந்தது. அந்த கியூரியாசிட்டியை கொண்டு ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ரிசர்ச் பண்ணது. அதுக்கப்புறம் அதை ஸ்லோவாக தொழில்மயமாக்கி எங்கே எல்லாரும் கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல போய் எக்ஸலன்ஸை நம்ம காட்டணும் அப்படின்னு முனைப்பாக 10 வருஷம் வேலை பண்ணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பிஎம்எஸ் ஆரம்பித்த பிறகு கூட ஸ்மால் இன்வெஸ்டருக்கு என்ன செய்யலான்ற ஒரு ஃபோக்கஸோட எப்படி ஒவ்வொரு இன்வெஸ்டரையும் பிக் திங்கிங்குள்ளே கொண்டு வரலாம், மேக்கிங் எவ்ரி இன்வெஸ்டர் திங்க் பிக்ன்ற மோட்டோவை எப்படி நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸை முதலீட்டின் மைய தேவையாகவும் சேவையின் மைய அங்கமாகவும் பொருத்தி வளர்ப்பது அப்படின்றது. இதெல்லாம் வந்த உடனே தான் இன்னைக்கு முதலீட்டாளர்கள் எப்படி இன்வெஸ்டிங்கை பார்க்கணுமோ அப்படி அவங்கள பார்க்க வைக்கிறோம். இதை மேனேஜ் பண்ணுறது ஒன்றும் ஒரு வேலையாக நான் நினைக்கிறதில்ல. என்ன ரீசன்னா நம்ம எப்படியுமே 100% ப்ரோ இன்வெஸ்டர் ஃபேம் பில்ட் பண்ணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். எக்ஸலன்ஸை ஒவ்வொரு இன்வெஸ்டரோட இன்வெஸ்டிங்கில் கொண்டு வரணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். நான் இன்வெஸ்டராக இன்றைக்கி 36 வருஷமும் எனக்கு இதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து இதே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு செய்கிற ஒரு விஷயத்தை மக்களுக்கு செய்யறதுல எனக்கு ஒன்றும் பெரிய சிரமம் இருப்பதாக தெரியவில்லை. இதை ஒரு தொழிலாக கூட நான் வந்து பார்க்கறது இல்லை. ஆக்சுவலாக எப்படி நம்ம இம்பேக்ட் பண்ணுறோம், எப்படி அந்த இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். உதாரணத்துக்கு உங்களில் பல பேர் என்னை சந்திச்சிருப்பீங்க. என்னை யார் சந்தித்தாலும் உங்களுடைய அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்காம நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதில் என்ன நல்லது நடந்திருக்கு, என்ன நடக்க தவறி இருக்குது, இதை நான் வந்து அடையாளம் காணாமல் நம்ம கான்வர்சேஷன் ஆரம்பிக்காது. அதை பற்றி வெளிப்படையாக பேசாமல் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். அது பேசிட்டு தான் அடுத்த விஷயங்கள் எல்லாமே பேசுவோம். உங்களை பற்றிய புரிதலை வளர்த்து கொள்ளாமல், அதாவது நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, எதுக்காக செய்கிறீங்க, இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ரூம் விட்டு வெளியே போக மாட்டீங்க. நான் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து அதுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு ஒரு பொருத்தம் இருக்குது, உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது எப்படி பொருத்தமாக இருக்குன்றதையும் நான் பார்ப்பேன். இது ஒவ்வொரு தடவையும் நடக்கும், ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நடக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் அப்படித்தான் என்னுடைய முதலீட்டில் வளர்ந்தேன். அந்த கேள்வியை நான் என்னையே கேட்டுக்கிட்டேன். நான் என்னையே கேட்டுக்கிட்ட கேள்வியை நான் இன்றைக்கி எல்லாரையும் கேட்டு அவங்களுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எவ்வளவு கோடி ரூபாய் மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பணம் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஸ்கேலபிள். அதை ஸ்கேலபிளாக தான் நம்ம வச்சுக்கணும். இங்கேருந்து 10 மடங்கு போச்சுன்னா நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் குறையக்கூடாது. எவ்வளவு வளர்ச்சி வந்தாலும் அந்த தரத்தை எப்படி நிலைநாட்டுவது அப்படிங்கிறது தான் நம்முடைய முழு கவனமும் இருக்கணும். ஏன்னா முதலீட்டில் தரம் நிரந்தரம், குவாலிட்டி ஆல்வேஸ் வின்ஸ். ஸோ அந்த குவாலிட்டியை கிரியேட் பண்ணுறது தான் என்னுடைய ஃபோக்கஸ். எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ இன்வெஸ்டராக இருக்கணும், அந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும். இன்வெஸ்டர் வந்து தன்னுடைய பிஹேவியரில் உயர்ந்துக்கிட்டே போகணும். நாம் இன்வெஸ்டரை எவ்வளோக்கு எவ்வளோ பிஹேவியரில் உயர்த்துகிறோமோ அவங்க ஃபைனான்ஷியலாக அதை விட பல மடங்கு பயனடைவார்கள். இப்போ என்னுடைய வளர்ச்சி, நான் இன்றைக்கி இவ்வளோ பர்சனலாக ஒரு இன்வெஸ்டராக வளர்ந்துருக்கேன்னா அது பிஹேவியரல் க்ரோத், அது ஃபைனான்ஷியல் க்ரோத்தே இல்லை. அந்த பிஹேவியரல் க்ரோத்து தான் ஃபைனான்ஷியல் க்ரோத்தாக எனக்கு பிரதிபலிக்குது. இதைத்தான் நம்ம வந்து நம்முடைய இன்வெஸ்டர்ஸுக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இதை முதல்ல நம்ம பண்ண இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப எலைட்டான
ஒரு 400-500 பேர் நகரவாசிகள் ஏற்கனவே நிறைய பணம் உடையவர்கள் அதை உடைச்சி இன்னைக்கு எல்லோருக்குமான ஒரு விஷயமா இதை மாற்றி இருக்கிறதுக்கு காரணம் இது எல்லோராலும் முடியும்ன்ற என்னுடைய முழு நம்பிக்கை. அப்போ எல்லோராலையும் முடியும்னு நம்ம நினைக்கும் போது எல்லோருக்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும், அவங்களுக்கு சரியான அனுபவத்தை கொடுக்க வேண்டும், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை உயர்த்த வேண்டும். வாழ்க்கையில் எல்லோரும் உயரும் போது எவ்வளவு பணம் மேனேஜ் பண்ணுறோங்கிறது கேள்வி இல்லை, எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறது தான் கேள்வி. அதில் எப்படி நம்ம தொடர்ந்து நீடிக்கிறோம்ன்றதான் சவால். தரமான ஒரு முதலீட்டு ஈகோ சிஸ்டமை ஒரு 100% ப்ரோ இன்வெஸ்டர் அப்ரோச்சை எப்படி நம்ம தொடர்ந்து இயங்க செய்கிறோம் அப்படிங்கிறது தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை தான் நான் என்ஜாய் பண்ணுறேன். எவ்வளவு பணம் மேனேஜ் பண்ணுறேங்கிறது எனக்கு செகண்டரி. இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷனல். இதைத்தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணேன். தொடர்ந்து இது போன்ற தகவல்களை உங்களோடு வெளிப்படையாக பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.